சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கிட்ட இருந்து பார்க்கலனாலும் எட்ட இருந்து என் மக மாப்பிள்ளையோட மனவரையில சிரிச்சு பேசுறத நான் பாத்தரணும் ஷாலினி. ஐயோ, இது என்னோட ஆசை மட்டும் இல்லம்மா, என் புருஷனோட பல நாள் கனவு. என் மகளோட நிச்சயம் மட்டும் முடியட்டும். கண்டிப்பா நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். எங்க இருக்காங்க? ஆளைய காணோம். இத பாரு, மூர்த்தி வரான், கண்ணை தொடச்சுக்கோ. நீ எப்பவும் போல இரு, இல்லனா அவன் கண்டுபிடிச்சிருவான். என்னப்பா இங்க என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? கையில் உள்ள கத்திக்கிட்டு இருக்கா? வாமா உள்ள. இல்லடா, பத்மா சித்தி பக்கத்துல வந்துட்டேன்னு சொன்னாங்க. அவங்க வந்ததும் நான் கூட்டிட்டு வந்துடுறேன். நீ போ, நீ போய் வேலையை பாரு. என்னம்மா? மூர்த்தி ஒரு நிமிஷம் உன்னை கூப்பிடுறாங்க பாரு, நீ போடா. ஷாலினி, அழுதியா? இல்ல மாமா. அப்போ உன் கண்ணெல்லாம் சவந்திருக்கு. அது என்னாச்சு சொல்லு. டேய், அவ கண்ணுல தூசி விழுந்துருச்சுடா. நான் இப்பதான் ஊதி விட்டேன், அதான் அப்படி இருக்கா. அது கூப்பிடுறாங்க பாரு, நீ போடா. இரு, நான் போறேம்மா. நீங்க ரெண்டு பேரும் முதல்ல உள்ள போங்க, தேடிக்கிட்டு இருக்காங்க. நாங்க போறோம், நீ போ. ஆண்டி, இத பாரு ஷாலினி, கொஞ்சம் கவனத்தோட இருந்துக்கோமா. யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லிடாத. ஆண்டி, நீ போ, உள்ள போ. நீ போ சொல்றேன். நீ போமா, நீ போ. போ ஷாலினி. ஆமாண்ணே, நாம கலந்து கொடுத்த விஷம் அந்த காமாட்சி உடம்புக்குள்ள வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதான் அவ ரத்தமா வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. ஆனா சத்தியம் பண்ணி சொல்றேன்னே, நான் பொண்ணை பெக்கல, சரியான வினைய பெத்து வச்சிருக்கேன். ஷாலினி அப்படியா? நீங்க சும்மா இருங்கண்ணே. பெத்த வயிறு பத்தி எரியுது. இவளை பெத்தவன்னா தினம் தினம் சாகுறது இவளுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. ஆனா அந்த விளங்காதவனோட அம்மா ரத்த வாந்தி எடுத்துடலாம். அதை பார்த்து அப்படியே உயிர் போற மாதிரி துடிக்கிறா. திங்கிறது இங்க, விசுவாசம் அந்த காமாட்சிக்கா. ஹாஸ்பிட்டலுக்கு போல ஆண்டின்னு சொல்லி அப்படியே பிச்சை எடுக்காத குறைய அவ கையை பிடிச்சிட்டு கெஞ்சிரா. அத பார்க்கும்போது அப்படியே அவளை இழுத்து 4 அறவிடலான்னு நினைச்சேன். ஆனா நாம மாட்டிக்க கூடாதுன்னு தான் அமைதியா இருந்தேன். ஆனா அந்த காமாட்சி சரியான நெஞ்செழுத்தக்காரினே. ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு ஷாலினி எவ்வளவோ வற்புறுத்தியும் அந்த கயல் நிச்சயத்தை பார்க்காம அந்த இடத்த விட்டு நகர மாட்டேன்னு அங்கேயே பிடிவாதமா நிக்கிறா. அரை மணி நேரத்துல கயலுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குதோ இல்லையோ, அந்த காமாட்சி பொணமாயிடுவா. கண்டிப்பா அவளுக்கு சங்குதான். எதுக்கு சாக போறோம்னு தெரியாமலே அவ சாக போறா. அவ சாவ நேர்ல பாப்போமா? வா. எதுக்கு சம்பந்தி என் மேல இவ்வளவு வன்மோ? செத்து போ காமாட்சின்னு என்கிட்ட சொல்லியிருந்தா என் பொண்ணு தேவி உங்க வீட்டுல வாழணுங்கிறதுக்காக எப்பவோ என் கழுத்தை அறுத்துக்கிட்டு நான் செத்து போயிருப்பேனே. அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு என் கையலுக்கு நல்லது நடக்க போற இடத்துல எனக்கு சமாதி கட்டணும்னு இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க. அப்படி என்ன என் மேல உங்களுக்கு அவ்வளவு வெறுப்பு? உங்க மனசு நோகுற மாதிரி நான் என்ன பண்ண சொல்லுங்க சம்பந்தி, சொல்லுங்க.
நான் உன்னை தீத்து கட்டணும்னு ஜூஸ்ல விஷத்தை கலக்கல. நீ பெத்து வச்சிருக்கே ஒரு பொறுக்கி பையன் அன்பு, அவனை கொல்லத்தான் நான் இந்த வேலையை செஞ்சேன். என் புள்ள ஏய், அவ உனக்கு புள்ள இல்லடி, உனக்கு பிறந்த தொல்லை. அடுத்த வேளை சோத்துக்கு கையேந்திர பிளாட்பாரத்துக்கு கோடீஸ்வர சம்பந்தம் கேக்குதா? ஏண்டி, கையில தாண்டி நீ பெத்த பிள்ளைங்க எதுக்குமே வெக்கம், மானம், சூடு, சொர்ண இது எதுவுமே இல்லையா? அதுவும் உன் புள்ள அன்பு, அவ அதெல்லாம் எப்போ வித்துட்டான் போல இருக்க. அன்பு அப்படியெல்லாம் பேசாதீங்க சம்பந்தி. உயிருக்கு ஊசலாடிக்கிட்டு இருக்கும் போது கூட அந்த விளங்காதவனை யாரும் தப்பா பேசக்கூடாது. ஏய், இங்க பாரு, நீ இப்படி உருகிற அளவுக்குலாம் அவன் ஒர்த்தே கிடையாது. மானமுள்ள மனுஷனா இருந்தா என் பொண்ணுகிட்ட பேசாத பழகாதன்னு நான் முதோதரம் வந்து சண்டை போடும் போதே ஒதுங்கி இருக்கணும். பண்ணான அவன் ஐயோ, கேவலம் பணத்துக்காக என் சாபத்தை தூக்கி சட்டப்பையில வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். என்ன நெஞ்செழுத்த இருந்தா என் பொண்ண பாக்காத பேசாதன்னு நான் தடுத்தும் அவளை அவன் வலையில சிக்க வைக்க பாப்பான். சத்தியம் பண்ணி சொல்றேன், அவன்லாம் குடும்ப பையனே கிடையாது. சொகுசு வாழ்க்கைக்காக அலையிறான். உழைக்காம பணக்கார வீட்டை எடுத்து மாப்பிள்ளையாகணும்னு சொல்லி வெறி எடுத்து அலையிறான். இல்ல சம்பந்தி. வாய மூடு. யாருக்கு யாரடி சம்மந்தி? உன்னை அப்படி கூப்பிட கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். என்கிட்ட இருக்கிற பணத்துக்கும் பதவிக்கும் ஈக்குவல் ஆனவளா நீ? ஊர் மேற பிள்ளைங்களை பெத்து வச்சுட்டு என்ன நீ சம்மந்தின்னு சொன்ன தொலைச்சிருவ தொலைச்சு.